ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம ஏகே சிட்டியோட திருவிழா vlog தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து டே 2. ஆனால் அன்றைக்கி எங்களால் போக முடியல, அதனால் கிடைச்ச கிளிப்பிங்ஸ் வரைக்கும் வச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு டே 3. ஓகே, நம்ம இப்போ ஆண்டார்பம் போக போகிறோம். ஈவினிங் வந்து நேர்த்து மேரிக்கிற திருவிழா இருக்கு, அங்கே தான் போக போகிறோம். நான் நல்லாவே இல்லை நடக்க நான் உங்க எல்லாருக்கும் என்னோட மக்களை வந்து காமிக்கிறேன். சௌந்தரராஜன் பாருங்க இந்த நக்கல் பேச்சு கூட குறைச்சல் கிடையாது. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க பேர் என்ன? வணக்கம் மாப்பிள்ள இருந்து ஜான். நீ மார்ச். சஷ்டிகா காட்டு. சஷ்டிகா சஷ்டி சொச்சு சொல்லும் வெயில் தாங்க. மாஸ்டர் மாஸ்டர் நீ வந்து கத்துக்கு திருவரப்புல. ஐயோ, ஒரு பைத்தியக்காரன் கேஸ் பண்றது அப்படின்னு நம்ம சில கிழக்குனா போயிருக்கோம். வாட்டர் ப்ரூஃப் தானே நம்மளுது. என்னது வாட்டர் ப்ரூஃப்? யூடியூப் நைட்ல இருந்து தாங்க முடியலடி இந்த ஒரு இருடி. போடு. ஃப்ரெஷ் வாட்டர் தான். நீ தூரமா போட்டா எப்படி மதிக்கும்? அதுவே போயிடுச்சு. நீ எதுக்கு வேற ஆச்சு? சரி, அது கரெக்டா அந்த இப்ப அந்த ஏரியால போடு. போடுறி. அச்சு தோத்திட்டா எல்லாரையும். ஹவுஸ் ஓனர் காலையில் அம்மன் வந்து இந்த மாதிரி ஒரு உற்சவம் வந்து வருவாங்க. ஸோ காலையில் முடிச்சு இது வந்து இப்போ மத்தியானம் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு வரும்போது, நம்ம வீட்டுக்கு கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா அம்மாவும் அக்காவும் அவங்களோட அந்த சடங்கெல்லாம் முடித்து அவங்களுக்கு வந்து காலெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு சாமி கும்பிடணும். அந்த சாமி கொடுத்த அந்த தீபார்த்தனை தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே வைப்பாங்க. இது ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இருந்தாலும் இப்போ ஒரு தடவை சொல்கிறேன். அண்ட் இந்த பார்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த கலர் பேப்பர் வந்து இது பண்ணுறது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதுக்கப்புறம் தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்ஸ் எல்லாம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சாமியோட ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு என்ன நடக்கிறதுங்கிறத நான் பொறுமையாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே? நாட் பேட். அரவிந்தா சதீஷ். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அந்த சடங்கு எல்லாம் முடிச்சுட்டு, அதாவது அம்மனோட இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலுக்கு போய் பிரசாதம் வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். பிரசாதமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி வரைக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து சிங்கிக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்காக நைட்டு வந்து கிளம்ப வேண்டியதாக இருந்தது. ஸோ ஈவினிங் ஒரு 7 மணி 7:30 மணி போல் நாங்கள் வந்து சிங்கிக்கிட்ட கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா நிறையா பேர் வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. அண்டு இவங்களை எல்லாரும் வந்து அந்த ஊரில் வந்து குமார மக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெருப்பு மிதிக்கிறதுனால குமார மக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தம்பிக்கு தேவையானதெல்லாம் கொண்டுட்டு போயிட்டோம், சந்தனம், குங்குமம். இப்போது இவங்க நெருப்பு மெரிக்கிறவங்க எல்லாமே ஒரு அம்மனாகவே இவங்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. எதனாலனா ஒரு லேடி கெட்டப் மாதிரி போட்டு, ஸோ அம்மன் எப்படின்னா வளையல் போடுறதா இருக்கட்டும், கொலுசு, அதுக்கப்புறம் கழுத்தில் மாலை, செயின், உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஒரு இது ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி போட்டு அவங்கள அலங்காரம் பண்ணி நம்ம வந்து அந்த பூக்குழியில் வந்து இறக்குவாங்க. ஸோ தம்பியும் நாங்கள் அப்படி தான் கொலுசு போடுறதா இருக்கட்டும், வளையல் மாட்டுறதா இருக்கட்டும், அந்த டைமில் வந்து வளையல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து மாட்டி விட்டோம். அண்ட் காலுக்குமே கொலுசு, பூ எல்லாமே போட்டு ரொம்ப அழகாகவே ரெடி பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் தலை வாரதுமே சில பேர் எல்லாம் ஜடை கூட பின்னி வச்சுருந்தாங்க. ஸோ தம்பிக்கு வந்து அவ்வளோ முடி இல்லாததுனால அப்படியே விட்டாச்சு. சார் அவனுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதையெல்லாம் இது பண்ணி சரி வேண்டான்னு விட்டு ஓரளவுக்கு மாமா வந்து கிரீடமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மாமா வீட்டில் இருந்து. ஸோ அதை வந்து போட்டு விட்டு அழகாக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக வந்து எல்லாருமே சேர்ந்து தான் வந்து ரெடி பண்ணாங்க. ஆஸ் யூஷுவல் என் வேலைன்னு என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் வீடியோ கவர் பண்ணி போட வேண்டியது தான். என் மாமா வேறு ஃபுல்லாக எடுத்தியான்னு வேறு என்னை கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ மாமா நான் நல்லபடியாக எடுத்து நான் போட்டுட்டேன். எந்த மாமானா விஜய் மாமா தான் கேட்டுகிட்டே இருந்தார்.
சீக்கிரம் நல்லா எடு நல்லா எடுன்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த கார்னரில் ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காருல அவர் தான் வந்து விஜயா மாமா. அவர் தான் வந்து கேட்டுகிட்டே இருந்தார். இப்போ ஒரு வழியாக வந்து அவர் சொன்ன மாதிரி எடுத்து முடிச்சாச்சு. எல்லாரும் வந்து இது ஒரு ஈவெண்ட், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பார்க்கறதுனால அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மாலை வாங்கி கொடுக்கலனாலும் கையில் காசு கொடுக்கறதா இருக்கட்டும், மாலை வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது எல்லாமே வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்கள் எல்லாம் வந்து அதை கவர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இவ்வளோ மாலையும் தாங்கிட்டு இவ்வளோ ஒரு அந்த குளிர்லேயும் வந்து அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ யார் இந்த நெருப்பு மிதிக்கிறவங்க யார் என்ன நினச்சிருந்தாலும் அவங்க நினச்சது எல்லாமே கண்டிப்பாக வந்து அந்த அம்மன் வந்து நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பார்த்து எல்லாருமே மனசார வேண்டிக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு 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 ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராட்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் இது என்னடி பெரிய சாதனையா, இதெல்லாம் வந்து சாமி மெரிக்க சொல்லுச்சா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ உங்கள் நம்பிக்கையை வந்து அப்படி யாரும் கொஸ்டின் பண்ணுறது இல்லை இல்லையா? அதே மாதிரி அவங்க, அதாவது மெரிக்கிறவங்க நம்பிக்கையும் நம்ம வந்து எதுவும் கொஸ்டின் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க நம்பிக்கை அவங்களுக்கு பெருசு. ஸோ அதனால் அவங்கள ப்ளேம் பண்ணாமையோ இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் பண்ணாமையோ அவங்க மனசு ஹர்ட் பண்ணாமல் நம்ம வந்து எல்லாரும் அவங்க என்ன நினச்சாலும் அது நடக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் வேண்டிப்போம். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஹியூமனிட்டி கெஸ்டரில் தான் நான் வந்து சொல்கிறேன். மிச்சபடி எந்த ஒரு உள்ள இன்டென்ஷனும் கிடையாது. இது மேல ஏறி இல்லைனா தேனி, இது மேல இந்த பிளாட்ஃபார்ம் மேல ஏறி இல்லைங்க, அப்பதான் இவனும் எல்லாருமே கவர் ஆகும். அப்படியே நில்லுங்க. இந்த பையில போட்டு வை. கமிஷன் ஏஜென்ட் திவ்யா தான் இப்போ. நிஜமாவே சொல்றேங்க, ஒருத்தரையும் பார்க்கும் போது அவ்வளோ அழகா இருந்தாங்க. அண்ட் நம்ம வீட்டு ஆளுங்களா இப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா? ஸோ என் தம்பியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருந்தான். எப்படி சொல்றது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயனார் கணக்கா அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கம்பீரமா இருந்தான். என்னதான் நமக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு பெண்மையிலேயே ஒரு கம்பீரம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கம்பீரமா இருந்தாங்க. எல்லாருமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற ஆண்டார்குப்பம் பீப்புள் யாரா இருந்தாலுமே சரி, ஆட்கள் யாரா இருந்தாலுமே சரி, அவங்க வீட்டில் யார் நெருப்பு மறைச்சிருந்தாலுமே நிஜமாவே சொல்கிறேன், தனித்தனியாக என்னால் சொல்ல முடியல, அவ்வளோ அழகாக இருந்தீங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய திருஷ்டி சுற்றி போட்டாச்சு. ஓகே, ஸோ தம்பிக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சேர்த்து நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். எஸ், நீங்கள் எல்லாரும் நினச்சது நடக்கணும். நாங்கள் அதுக்கு எல்லாரும் வேண்டிக்கிறோம். கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நடுவில் கேப்பில் என்னோட இதுவும் சேர்த்துக்கணும் இல்லையா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி கருவறையில் இருக்க சாமி, அதாவது கர்ப்ப கிரகத்தில் இருக்க சாமி வந்து திருஷ்டி எடுத்து முடிச்சுட்டு ஆரத்தி காமிச்சு தீபாரதனை காமிச்சு எப்படி வந்து பக்தர்களுக்கு அந்த இது ஆரத்தி காட்டுவாங்களோ அதே மாதிரி தான் திருஷ்டி எடுத்து முடிச்சுட்டு அம்மா வந்து சாமிக்கு தீபாரதனை காமிச்சிட்டு எல்லாரையும் வந்து தொட்டு கும்பிட்டுக்க சொன்னாங்க. அண்ட் தொட்டு கும்பிட்டது முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அம்மனை நோக்கி, அதாவது அந்த கோவிலில் இருக்க அம்மனை நோக்கி வந்து கிளம்பணும். இதுக்கு நடுவில் இடையில போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா திருஷ்டி எடுக்கிறதுக்கு, அதாவது ஒட்டுமொத்த அந்த குமாரர் மக்களுக்கும் திருஷ்டி எடுக்கிறதுக்காக இடையில ஒரு இடத்துல தூப கலசம் மாதிரி பெரிய பெரிய தூப கலசம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அதை வந்து தலையில் எடுத்துக்கிட்டோம், உடம்புல எடுத்துக்கிட்டோம் வந்து நிறைய பேர் வந்து திருஷ்டி எடுப்பாங்களாம். ஸோ அதையும் நான் அவங்க எல்லாருக்கும் காமிக்கிறேன். அண்ட் அந்த தூப கலசத்தோடவே அதில் இருக்க அனலோடவே அவங்க வந்து நெருப்பு மெரிக்கணும். அவங்க திருஷ்டி எடுத்ததுக்கப்புறம் அம்மனை வந்து பார்த்துட்டு அம்மனை கூட்டிட்டு அப்படியே வந்து பின்னாடியே இவங்க எல்லாரும் போவாங்க. அம்மன் வந்து இவங்க மெரிக்கிறதெல்லாம் வந்து பின்னாடி உட்காந்து பார்ப்பாங்க. ஐ திங்க் ஸோ அப்படி தான் நடக்கும். ஏன்னா இவங்க அப்படி தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இடையில பார்த்தீங்கன்னா இந்த கரகத்தை வந்து கரகம் அண்ட் லக்ஷ்மி அம்மன் காலையில் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா? நான் காமிச்சேன் இல்லையா? அந்த காலையில் வர அம்மனும் அதுக்கப்புறம் இங்கேருந்து கரகமும் எடுத்துகிட்டு வந்து 2 பேரும், அதாவது இந்த தூப கலசம், அதுக்கப்புறம் தூப கலசம் கொண்டு வரவங்க, அம்மன் கொண்டு வரவங்க, அதே மாதிரி கரகம் கொண்டு வரவங்க 3 பேருமே வந்து லைன் பை லைனாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் பை பேட்சாக வந்து மெரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க அந்த குமார மக்கள் எல்லாம் வந்து மெரிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே வந்து இந்த வாட்டி மெரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் தம்பிக்கு இது செகண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, இது வந்து தம்பிக்கு 3rd டைம். ஸோ இது 3வது முறை மெரிக்கிறதுனால அந்த அக்னி குண்டத்தை ஒரு தடவை சுற்றி வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து மெரிச்சாங்க. நான் சொன்னேன் இல்லையா திருஷ்டி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, அது இவங்க தான். அண்ட் இதுக்கப்புறமா அவங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த லக்ஷ்மி அம்மனுக்காக தான் இந்த ஒட்டுமொத்த ஈவெண்ட்டுமே, அதாவது ஒட்டுமொத்த திருவிழாவுமே நடக்குது. அவ்வளோ அழகாக ஒரு நளினத்தோடு இருந்தாங்க. ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு ஃபேஸ்.
தம்பி மட்டும் இல்லை, எல்லாருமே ரொம்ப நல்ல விதமாகவே மெரிச்சிட்டாங்க. அண்ட் யாருக்கும் ஒன்றும் ஆகலை. அண்ட் அதே தான் நான் சொன்ன மாதிரி இவங்க நினச்சதெல்லாம் நடக்கணும், நம்ம எல்லோரும் வேண்டிப்போம் ஒன்ஸ் அகைன். அண்டு தம்பியை அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு ஆரத்தி எடுத்து உள்ளே வந்து நடு வீட்டில் படைச்சிருக்க இலையை வந்து தம்பி சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் காப்பு கழட்டிடணும். ஸோ இதுதான் வந்து ஐ திங்க் அது நடக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை நாங்கள் என்ன பண்ணணும்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இவங்க பேர் கோமதி, இவங்க டில்லி வீடு பக்கத்துல இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி செக் போஸ்ட்ல இருக்காங்க. அதான் ஏதோ ஒரு போர்டு. திருவிழா சூப்பரா இருந்துச்சு அப்படிதான சொன்னாரு. வெரி குட். ஓகே பாய். ஓகே, இப்போ எல்லாரும் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து கசின்ஸ் எல்லாம் ஒன்றா இருந்தோம்னா என்ன பண்ணுவோமோ அதை தான் வந்து நாங்களும் பண்ணோம். இதை முடிச்சுட்டு நைட்டு ஒரு 12 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணோம் ராஜா ராணி. அரௌண்ட் ஒரு 4 o'clock வரைக்கும் போச்சு. அண்ட் நிறைய முட்டை எடுத்தது நானும் சூரியும் தான். சூர்யாவுக்கு ஒரு போலீஸ், ஸ்ரீமதி ஒரு முட்டை போடுங்கம்மா. எனக்கு இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கலை போலீஸ் வேற குளிக்கி போடுங்க. டிவில போய்க்கியா மீண்டும் மீண்டுமா கலை முட்டை Nah, 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 nah.